10th standard important 5-mark question. Find the square root of 64x square minus 16x cube plus 17x square minus 2x plus 1. இப்போ இந்த மாதிரி கொஷின் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டியது பவரில் இருக்க ஆர்டர் வந்து டிசெண்டிங்கில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதாவது 4 3 2 x power 1 இட்ஸ் கான்ஸ்டன்ட். இந்த மாதிரி ஆர்டராக இருக்கணும். இதில் ஏதாச்சும் ஒரு ஆர்டர் மிஸ் ஆனாலும் அந்த இடத்துல நம்ம 0 போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ கொடுத்துருக்கிற ஒவ்வொரு இதோட எக்ஸோட நம்பரையும் முன்னாடி எடுத்து எழுதிக்கணும். இப்போ 64 சைனோடு எழுதணும். -16 17 -2 1. ஓகேங்களா? இப்போ 64 வந்து நமக்கு எதில் வரும்? இப்போது 64 பார்த்தீங்கன்னா 8 8s are 64 வரும். அப்போது 8 8s are 64. நமக்கு என்னது மைனஸ் தான் பண்ணணும். அதுதான் வந்து ரூல். ஓகேங்களா? அப்போ மைனஸ் ஆச்சுன்னா இது 0 ஆகிடும். இப்போ அதுக்கு அடுத்த இருக்க 2 டேர்மையும் நம்ம கீழே இறக்கணும். -16 அண்டு 17. இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே 8 8s are 64 எழுதணுமா? இப்போ என்ன பண்ணணும்? 8 + 8 8 + 8 என்னது 16 வந்து இப்போ போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ 16 இருக்குது. இங்கேயும் என்ன இருக்குது? 16 இருக்குது. அப்போ நான் இங்கே 1 போட்டேன் அப்படின்னா எனக்கு 16 1s are 16 வருங்களா? இப்போ அடுத்ததும் எனக்கு வேணும் அப்படின்றப்ப இப்போது இங்கே நான் 1 போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 16 1s are 16. இப்போ நான் போட்டுக்கிறேன். இப்போது எனக்கு மைனஸ் தானே பண்ணணும் இதையும். இப்போ நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ், அப்புறம் நம்ம ஆட் பண்ணி போடுற மாதிரி ஆகிடும். அதனால் என்ன பண்ணுறோம்? 1க்கு வந்து நம்ம மைனஸ் போடுறோம். ஓகேங்களா? இப்போ இங்கே -1 போட்டோம். அப்போ 16 × -1 என்னது? -16. இப்போ பாருங்கள் இது மைனஸ் பண்ணுறப்ப மைனஸும் சேர்ந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ -1 × -1 +1. இப்போ மைனஸ் தான் நம்ம பண்ணுறோம். இப்போ இது வந்து நமக்கு 0 ஆகிடும். இப்போ 17 - 1 16. ஓகேவா? இப்போ அடுத்த 2 டேர்மையும் நம்ம கீழே இறக்கணும். அப்போ அது என்னது? -2 அண்டு 1. ஓகேவா? இப்போது இந்த 16 நம்ம அப்படியே போட்டுக்கணும். அடுத்த இருக்கிற 2த்தையும் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ -1 ஆட் பண்ணோம்னா -2. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ அதே மாதிரி தான் நமக்கு 16 தான் வரணும். அப்போ இங்கே 1 போட்டேன்னா 16 1s are 16 எனக்கு வந்துருமா? அப்போது இங்கே 1 போட்டுட்டாச்சு, இங்கே என்ன போட்டாச்சு? 1 போட்டாச்சு. அப்போ 16 1s are 16. இப்போ இங்கே -2 இருக்குது. -2 × 1 -2. 1 × 1 1. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் தானே நம்ம பண்ணணும். இப்போ மைனஸ்ன்றப்ப இது 0 ஆகிடும். மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸுங்களா? அப்போ -2 × +ன்றப்ப அதுவும் 0. இது மொத்த டேர்முமே 1 - 1 0. இப்போ மொத்த டேர்முமே எனக்கு 0 ஆகிடுச்சு. இப்போ இங்கே ஸ்கொயர் ரூட் என்ன வருதுன்னா 8 - 1 1. அப்போது நமக்கு கிடச்சிருக்க ஸ்கொயர் ரூட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 8x² -1x + 1. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட்டில் எப்போவுமே +1 -1 மைனஸ் டேர்ம் அந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். அதனால நம்ம அதுக்கு காமனாக மாடுலஸ் போட்டணும். நம்ம ஸ்கொயர் ரூட்டில் வந்துச்சுனாலே நம்ம மாடுலஸ் போட்டு எழுதிடலாம். அப்போ ஆன்சர் என்னது? -8x² - x + 1 தான் ஆன்சர்.